Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல lab 12th நுடைய third session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. First question, write a Python program using trigonometric function to do the following. So இன்னைக்கு lab sessionல நம்ம trigonometric functions யூஸ் பண்ணி தான் programs போட போறோம். இதுல first one, print the radians values. Values equal to 5, minus 3, pi by 6, pi by 4. Second, check the hypot and a tan 2 values as follows. Values equal to minus 1, minus 1, 0.33, 0.33, minus 0.65, minus 0.65, 3, 3. Next, third one, print the a cos, a sin and a tan values. Values equal to minus 1, 0.33, minus 0.65. Fourth one, print the cos, sin and tan values. Values equal to 5, minus 5.2, pi by 8, e by 4. First question, print the radians values. நம்ம class sessionலே வந்து degreesனா என்ன, radiansனா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, print the radians valuesன்னு கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு ஸ்பெசிபிக் வேல்யூஸ்க்கான ரேடியன்ஸ் என்னவோ அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ ரேடியன்ஸ் அப்படின்றது என்ன? ட்ரிக்னோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இருக்கும். இதுல ரேடியன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, ஒரு சர்க்கிள்ல ஒரு ஸ்பெசிபிக் பார்ட்ல இருந்து இன்னொரு ஸ்பெசிபிக் பார்ட் வரைக்கும் மூவ் ஆகக்கூடிய அந்த ஆங்கிள் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் என்னன்னா ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் ரேடியன்ஸ் ஆஃப் 5க்கும் and then radians of minus 3க்கும் and then radians of pi by 6 and radians of pi by 4க்கும் நம்ம radians வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இதுக்கு நம்ம டைரக்டா இந்த ரேடியன்ஸ் வேல்யூஸை டிக்ளேர் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆன மேத் ஃபங்க்ஷனை இம்போர்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா கால் பண்ணிக்கிறோம். ஸோ இம்போர்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணிட்டு பிரிண்ட், ஏன்னா பிரிண்ட் கொடுத்தாதான் நமக்கு வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல நம்ம என்ன வேல்யூக்கான ரேடியன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணுமோ அதனுடைய வேல்யூ நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். அதனால print radians of 5, math dot radians of 5. Next, print radians of minus 3, math dot radians of minus 3. Print radians of math dot pi by 6, math dot radians of math dot pi by 6. Next, print radians math dot pi by 4, math dot radians of math dot pi by 4. அதாவது 5ன்ற வேல்யூக்கும் minus 3ன்ற வேல்யூக்கும் pi by 6ன்ற வேல்யூக்கும் pi by 4ன்ற வேல்யூக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ரேடியன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ இதுக்கான அவுட்புட் பாருங்க. ரேடியன்ஸ், அதாவது 5ன்ற வேல்யூக்கான ரேடியன்ஸ் வேல்யூ என்ன வரும்னா 0.0872னும் minus 3 radians of minus 3க்கு minus 0.0523னும். நெக்ஸ்ட் radians of math dot pi by 6. இங்க எதுக்காக நம்ம மேத் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பை வேல்யூ அப்படின்றது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணாதான்
நம்மளால கால் பண்ண முடியும் அப்படின்றதுனால math.pi/6 கொடுத்துடுறோம். ஸோ இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0.0091 இருக்கும். அடுத்தது ரேடியன்ஸ் ஆஃப் math.pi/4 வேல்யூ என்னன்னா 0.0137 நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணி காட்டும். சரிங்களா? ஸோ நம்ம இதை விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு நியூ பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல்ல சேவ் போயிட்டு ஸ்டூடெண்ட் டிரைவ்ல உங்களுடைய கோர்ஸ் நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய சப்ஜெக்ட் நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய ஃபைல் நேமை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு போட்டுட்டு இருக்கிறது லேப் 12 தேர்ட் செஷன் அப்படின்றதுனால 12lab-12.3 எந்த டேட்டு எந்த மந்த் எந்த இயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் இப்போ சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. ரேடியன்ஸ் ஆஃப் பைக்கு 0.08726 ரேடியன்ஸ் ஆஃப் -3க்கு -0.05235 ரேடியன்ஸ் ஆஃப் math.pi/6க்கு 0.00913 ரேடியன்ஸ் ஆஃப் math.pi/4க்கு 0.01370 நமக்கு அவுட்புட்ல ரிசல்ட் வந்துருச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் செக் த ஹைபோத் அண்ட் a tan 2 values as follows. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு ஹைப்போதெனியஸ் வேல்யூவும் a tan 2 வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைப்போதெனியஸ் அப்படின்றது என்ன? ஒரு ட்ரிக்னாமெட்ரியில எதனுடைய ஆங்கிள் வந்து மேக்சிமம் சைஸ் ஆங்கிளா இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஹைப்போதெனியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட்ல கால் பண்ணிக்கிறோம். அதனால இம்போர்ட் மேத் கொடுத்துட்டு பிரிண்ட் ஹைபோட் ஆஃப் -1, -1 கொடுத்துக்கிறோம். அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நமக்கு என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது அதுல வந்து 3 சைட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு சைடு வந்து ஹைப்போதெனியஸ் சைடா இருக்கணும் போது நமக்கு மீதி 2 சைடுடைய வேல்யூஸ் தேவைப்படும் அப்படின்றதுனால நம்ம இங்க வந்து -1, -1 கொடுத்துறோம். ஸோ நம்ம இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்போதெனியஸ் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அதனால பிரிண்ட் ஹைபோட் ஆஃப் -1, -1க்கு math.hypot of -1, -1. அடுத்தது பிரிண்ட் ஹைபோட் ஆஃப் 0.33, 0.33, math.hypot of 0.33, 0.33. Print hypot of -0.65, -0.65. Math.hypot of -0.65, -0.65. Next, print hypot of 3, 3, math.hypot of 3, 3. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஹைப்போதெனியஸ் ஆங்கிளோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அடுத்தது a tan 2, அதாவது tan வேல்யூஸ், தட் மீன்ஸ் sin by cos வேல்யூக்கான அவுட்புட் என்னவோ அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அதுக்கு பிரிண்ட் a tan 2 of -1, -1, math.a tan 2 of -1, -1 கொடுத்துக்கிறோம். அதே மாதிரியே பிரிண்ட் a tan 2 of 0.33, 0.33க்கு math.a tan 2 of 0.33, 0.33 கொடுத்துக்கிறோம். And then print a tan 2 of -0.65, -0.65, math.a
a tan 2 of 0.65 comma 0.65. Again print a tan 2 of 3 comma 3 comma math dot a tan 2 comma 3 2 of 3 comma 3 கொடுத்துடுறோம். ஸோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -1 comma -1க்கு 1.414 नो 0.33 comma 0.33 க்கு 0.466 नो -0.65 comma -0.65 க்கு 0.9192 नो hypot of 3 comma 3 க்கு 4.2426 नो a tan 2 of -1 comma -1 க்கு -2.356 नो a tan 2 of 0.33 comma 0.33 க்கு 0.7853 नो a tan 2 of -0.65 comma -0.65 க்கு -2.365 नो நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட் குள்ள போயிடுறேன். ஸோ VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல 12.lab12 roman 3.2.pyன்னு சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. ஹைப்போத் ஆஃப் -1 comma -1க்கு 1.4142 नो hypot of 0.33 comma 0.33 க்கு 0.4666 नो hypot of 3 comma 3 க்கு 4.2426 नो a tan 2 of -1 comma -1 க்கு -2.3561 नो அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணுதுங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் print the a cos a sin and a tan values. இப்போ a cos a sin and a tan values வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ a cos அப்படின்றது என்னன்னா கொசைன் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது. a sin அப்படின்றது என்னன்னா சைன் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது. அண்ட் தென் a tan வேல்யூ அப்படின்றது என்ன cos by sin வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரிகனோமெட்ரிக் வேல்யூஸ் தான். நார்மலாக நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது இதுக்கான வேல்யூஸ் எல்லாமே வந்து டிகிரிஸில் இருக்கிறது ரேடியன்ஸ்லையும் இருக்கிறது டிகிரிஸ்லையும் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். பட் மேக்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து ஒன்லி டிகிரிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட்டில் கால் பண்ணிக்கிறோம். ஸோ இம்போர்ட் மேத் கொடுத்துக்கிறோம். அண்ட் தென் பிரிண்ட் a cos of -1 comma math dot a cos of -1 கொடுத்துக்கிறோம். அடுத்தது print a cos of 0.33 comma math dot a cos of 0.33 கொடுத்துக்கிறோம். அடுத்தது print a cos of -0.60 comma math dot a cos of -0.65 கொடுத்துக்கிறோம். அடுத்தது print a sin of -1 comma math dot a sin of -1. Next print a sin of 0.33 comma math dot a sin of 0.33. அடுத்தது print a sin of -0.60 comma math dot a sin of -0.60. Next print a tan of -1 comma math dot a tan of -1. அடுத்தது print a tan of 0.33 comma math dot a tan of 0.33. Next print a tan of -0.65 comma math dot a tan of -0.65. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து a cos a sin a tan வேல்யூஸை கண்டுபிடிக்க போறோம் இந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ்க்கு. ஸோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். -1க்கு 3.14 नो 0.33க்கு 1.23 नो -0.60க்கு 2.27 नो a sin -1க்கு -1.57 नो
0.33க்கு 0.336 minus 0.60க்கு minus 0.6435 a tan of minus 1க்கு minus 0.785 a tan of 0.33க்கு 0.3187 a tan of minus 0.65க்கு minus 0.576 நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட் குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல 12.lab-12 roman 3.2.py சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. a cos of minus 1க்கு 3.1415 a cos of 0.33க்கு 1.2344 a cos of minus 0.60க்கு 2.2783 a sin minus 1க்கு minus 1.570 நமக்கு கண்டினியூஸா a cos வேல்யூ a sin வேல்யூ and then a tan வேல்யூஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருக்குங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் fourth one, print the cos, sin and tan values. இப்போ நம்ம டைரக்டா ஒரு ஸ்பெசிபிக் வேல்யூக்கான cos வேல்யூ, sin வேல்யூ and then tan வேல்யூஸை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து இம்போர்ட் வந்து கால் பண்ணிக்கிறோம். சேம் ப்ரொசீஜர் நம்ம a cosக்கு என்ன கொடுத்தோமோ அதே சேம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோம், காஸ்னா காஸ் ஆஃப் 5 வேல்யூ கொடுத்துக்கிறோம். அதை வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் math.cos of 5 கொடுத்துக்கிறோம். அண்ட் தென் மைனஸ் 5.2க்கு அதே மாதிரி math.cos of minus 5.2 கொடுத்துக்கிறீங்க. அடுத்தது π/8க்கு மேத் ஃபங்க்ஷன்ல பை வேல்யூ டிக்ளேர் பண்ணிக்கிறீங்க. math.π/8 கொடுத்துட்டு கமா math.cos of math.π/8 கொடுத்துக்கிறீங்க. அடுத்தது print cos math.2/e/4க்கு math.cos of math.e/4 கொடுத்துக்கிறீங்க. and then print sin of xக்கு கமா math.sin of x கொடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் print sin of minus 5.2 கமா 5.2க்கு math.sin of minus 5.2 கொடுத்துறீங்க. ஸோ அதே சேம் தான் sin math.π/8 sin math.e/4 again tan of 5 tan of minus 5.2 அடுத்தது tan of math.π/8 tan of math.e/4 கொடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cos of pi values வந்து 0.28 cos of minus 5.2க்கு 0.468 cos of math.π/8க்கு 0.9238 cos of math.e/4க்கு 0.7784 அதே மாதிரி sin 5க்கு minus 0.9589 sin of minus 5.2க்கு 0.8834 sin of math.π/8க்கு 0.38268 sin of math.e/4க்கு 0.62845 அடுத்தது tan of 5க்கு minus 3.38051 tan of minus 5.2க்கு 1.88564 tan of math.π/8க்கு 0.41421 tan of math.e/4க்கு 0.8079 நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட் குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல 12.lab-12 roman 3 and then roman number 3.py ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க
cos 5க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.28366 நோ. cos minus 5.2க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.4856 நோ. cos math dot pi by 8க்கு 0.9238 நோ. cos math dot e by 4க்கு 0.7778 நோ. sin of 5க்கு minus 0.9589 நோ. sin of minus 5.2க்கு 0.8834 நோ. sin of math dot pi by 8க்கு 0.3826 நோ. அதே மாதிரி tan values நமக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்குங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லேப் செஷன்ல நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டான்ஜென்ட் வேல்யூஸ், அதுக்கு அடுத்தது a tan 2 வேல்யூஸ், a cos, a sin, a tan, cos, sin, tan, இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் எப்படி நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றது அப்படின்றத ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.